ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். டிமார்ட்டில் வந்து ரீசெண்டாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் வந்து இதெல்லாம் வந்து ஹோல்ட்லேயே இருந்தது, வாங்க வேண்டியது. சரி, இன்றைக்கி வாங்கிடலான்னு போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் திங்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த சிங்க் ஸ்ட்ரெயினர்னு சொல்லலாம். நிறைய இடத்துல சர்ச் பண்ணியிருந்தேன், ப்ராப்பரானது கிடைக்கல. இங்கே நல்லாவே கிடச்சிருச்சு. சிங்க்கில் நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா நமக்கு தேவையான வேஸ்ட் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும். நம்ம கொட்டிட்டு க்ளீன் பண்ணி திரும்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாத்ரூம் க்ளீனர். இது வந்து பாத்ரூமோட டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ் பேஷன் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிச்சன் சிங்க்கு, கிச்சனில் அந்த டைலோட இடுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவுமே வந்து பாத்ரூம் டைல் யூஸ் பண்ணுறது. இது வந்து டாய்லெட் க்ளீனர். இது வந்து நம்ம பாத்ரூம் வால் டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. பிளாஸ்டிக் ப்ரூம்ஸ்டிக். இது வந்து நமக்கு வாங்கி வச்சுட்டா ஒன்ஸ் 2 to 3 years யூஸ் பண்ணலாம். நம்ம ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் பிளாஸ்டிக் நம்ம வாங்கி தான் ஆகணும். வாங்கி இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீயூசபிள் கிச்சன் க்ளீனர் கிளாத்து. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதுவுமே சேம் லைக் தட். அது வந்து ஸ்காட்ச் ப்ரைட்டில். இது வந்து நம்ம டிமார்ட்டோட ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இதுவுமே கிச்சன் க்ளீனர் கிளாத் தான். அடுத்து இது வந்து எனக்கு லாக் தேவைப்பட்டுச்சு, வாங்கினேன். இது வந்து நான் ஸ்கிட் மேட்டு. ஒரு பீஸ் வந்து 149 வருது. சரி, பாத்ரூம் கிட்டே வந்து போடலாம், அங்கே தான் நமக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அது வந்து வாங்கியிருந்தோம். 4 வாங்கியிருந்தோம். ஸோ சேம் டிசைன்லேயே 2 செட் எடுத்திருந்தோம். இதெல்லாம் வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களில் ஒன்று. பெஸ்ட்டு ப்ராடக்ட்னால் இந்த சிலிண்டர் ஹோல்டர்னு சொல்லலாம். சிலிண்டர் ட்ராலி. இது வந்து வெளியே 350-400 கிட்டே இருக்குது. நான் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்தேன். அங்கே 220 போட்டிருந்ததுமே கண்டிப்பாக தேவைன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ரீஃபில் லிக்விட் பாட்டில். இது வந்து நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய மணக்கட்டை. இதெல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி ஆகணும். ஏன்னா பாத்ரூமில் நம்ம வுட்லையோ வேறு எதுலேயோ வந்து யூஸ் பண்ணவே முடியாது. பாத்ரூமில் தண்ணிலாம் இருக்கிறனால நம்ம கரண்ட்லாம் இருக்கும். ஸோ ஒரு சில பொருள் எதுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பொருள் வாங்கணுன்றது வாங்கி தான் ஆகணும். அப்படி மனசை தேத்திக்கிட்டு வாங்க.